பேரு சித்ரா. இவளுக்கு அம்மா கிடையாது, அப்பா மட்டும்தான். இவனும் இவங்க அப்பாவும் இந்த ஊருக்கு வந்து 1 வருஷம் தான் ஆகுது. 1 வருஷத்துக்கு முன்னாடி இவ யாரு, எங்க இருந்தா அப்படின்றது இந்த ஊர்ல இருக்க யாருக்குமே தெரியாது. இவ டெய்லி தோல்ல பைய போட்டு எங்கேயோ போறா. கேட்டா காலேஜ் போறேன்றா. சும்மா இருக்க நேரத்துல கையில ஏதாவது ஒரு புக் எடுத்து உட்காந்து படிச்சுட்டு இருக்கா. சித்ரா, சொல்லுங்கப்பா. பந்து வைக்கிற மோட்டரு கிணத்து மேல கட்டணுமா? நீங்க போங்கப்பா, நான் வரேன். கமலா, இங்க வாயேன். என்னக்கா? கமலா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? காலேஜுக்கு போறாளே சித்ரா பிள்ளை. ஆமா. சக்கரைய லவ் பண்றாளாம். யாரு? மரவிட்ட சக்கரையா? ஆமா, அவன்தான். நிஜமாவா சொல்றீங்க? நிஜமாதான் சொல்றேன். அந்த பிள்ளை கிணத்துல விழுந்துட்டாளாம். இவன் தான் குதிச்சு காப்பாத்தினானாம். அப்ப 2 பேத்துக்குள்ள ஏதோ எசகு பெசக ஆகி போச்சு. அதனாலதான் சித்ரா பிள்ளை இவனதான் கட்டிக்கிருவேன்னு தெரியுறா. இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியாது. உன் வீட்டுக்கார் ஃபோன் பண்ணா சேலை ஜாக்கெட்டெல்லாம் கொடுத்துட்டேன்னு சொல்லு. வீட்டுக்கார் போய் 3 வருஷம் ஆகுது. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை. நைட்டு இங்கேயே தங்கிட்டு போட்டுமா? யாரும் பார்த்து என்ன கேள்வி கேட்டுட்டு இருக்க? போட வெளிய, போட வெளிய, போட வெளிய. அம்மா, ஏன் புருஷன் உன்னை இங்க அனுப்பி வச்சா? நான் கோழி அடிச்ச சோறு போட்டா 10,000 ரூபாய் தர, 25,000 ரூபாய் தர, ஒரே ரேட்டு. அது அடிய போட்டாதான் அமௌண்ட கூட்டுறாங்க. ரமேஷ், மாமாக்கு ஒரு கலர் வாங்கியாடா. மாமா நல்லா இருக்கீங்களா?
நல்லா இருக்கேன். அப்புறம் என் கூட வேலை பார்க்குற குமரேஷ் அங்கே வந்தாலும் வருவான். அப்படிங்களா மாமா? நேத்தே வந்துட்டு போயிட்டாரு. வந்துட்டானா? வந்தாருங்களே மாமா, நேத்தே வந்துட்டாரு. நேத்தே வந்துட்டானா? சரி, அவங்கிட்ட 2 புடவை எடுத்து கொடுத்தனே, உன்கிட்ட கரெக்டாக கொடுத்தானா? வந்துச்சுங்க மாமா. 2 புடவை இருந்துச்சு. சிவப்பு கலர் சாரி, ப்ளூ கலர் சாரி இருந்துச்சு மாமா. அப்புறம் இந்த குழந்தைகளுக்கு சாக்லேட்லாம் கொடுத்து விட்டானே, கொடுத்தானா? அதெல்லாம் கொடுத்தாரு மாமா. குழந்தைகளுக்கு ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து விட்டானே, அது எல்லாமே இருந்துச்சுங்க மாமா. சரி, அதை விட நான் பணமா ஒரு 25,000 ரூபாய் கொடுத்தனே, அதை கொடுத்தானா? பணமா? 25,000 ரூபாயா? நீங்க கொடுத்து விட்டீங்களா மாமா? அவனை நல்லா கவனிச்சியா? நல்லாவே கவனிச்சேன் மாமா. என்ன மகாலிங்கம், காலையிலே வந்துட்டு? ஐயா, பொண்ணு படிப்பு செலவுக்கு காசு கட்டிருந்தேன், காலையில வர சொன்னீங்க, அதான் வந்திருக்கேன். கடனை கொடுக்கறத பத்தி ஒண்ணும் இல்ல, வட்டி கரெக்டா கட்டிடணும். 6 மாசத்துல அசல திருப்பி கொடுத்துடணும், புரிஞ்சுதா? அது இல்லாம நாம கடனை வசூலிக்கிற விதமே ஒன்னும் கவலைப்படாதீங்க ஐயா, 2 மாசத்துல திருப்பி கொடுத்துறேன். பாப்பா என்ன படிக்குது? பிகாம் செகண்ட் இயர். கணக்கு வழக்கெல்லாம் நல்லா பாப்பியாமா? மாறி, மகாலிங்கத்தை உள்ள கூட்டு போய் பணத்தை கொடுத்துட்டு பத்திரத்துல கையெழுத்து வாங்கிக்க. பணம் பத்தலைன்னா கேளுங்க, எவ்வளவு வேணாலும் தர்றேன். உனக்கு பணம் தேவைப்பட்டிருந்தா என்கிட்ட கேட்டுக்கலாம்ல, எதுக்கு அவன்கிட்ட போய் வாங்கினிய? அவன் ஒரு மாதிரியான ஆளு. நான் வேணா பணம் தரேன், உங்க அப்பா கிட்ட கொடுத்து அவன்கிட்ட கொடுக்க சொல்லு. உன்கிட்ட பணம் வாங்கினா எங்கேருந்து வந்ததுன்னு விசாரிப்போம். அதுக்கப்புறம் நம்ம விஷயம் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிடும். இப்போதைக்கு தெரியாம இருக்கிறது தான் நல்லது. சரி, பிரச்சனை வராம பாத்துக்க. இதோ அறுவடை ஆரம்பிச்சிட்டாங்க, 1 மாசத்துல முடிஞ்சிடும், கொடுத்துடலாம். ஒருவேளை கொடுக்க முடியாம போச்சுன்னா? நீ இருக்கல்ல, நான் ஏன் கவலைப்படணும்? வேணும்னா இப்ப கூட வாங்கிக்க. ஏப்பா அந்த இடத்த கேட்டால் கொடுக்க மாட்டேன்றான்பா, எப்படியாவது முடிச்சுடுவோம்ப்பா. ஏய் சரிப்பா சரிப்பா, அப்புறம் பேசுகிறேன்ப்பா. மணி நீங்க வர சொன்னதா சொன்னா. டீ சாப்பிட்றியாமா? அதெல்லாம் எதுவும் வேணாங்க. என்ன விஷயமா வர சொன்னீங்க? நம்ம வீரபாண்டி வழக்கில் என்னுடைய இடம் 9 ஏக்கர் இருக்குது. அதை கம்பெனிக்காரன்ட்ட ஃபேக்ட்ரி கட்ட கொடுக்க போகிறேன். பக்கத்தில் உன்னோட இடம் 1 ஏக்கர் இருக்குது. கம்பெனிக்காரன் என்ன சொல்கிறான்னா, உங்கள் இடம் 1 ஏக்கரை சேர்த்து 10 ஏக்கராக கொடுத்தா வாங்கிக்கிறேன்றான். நான் என்ன சொன்னேன்னா, உங்கள் இடத்தையும் சேர்த்து தரேன்னு சொல்லிவிட்டேன், வாக்கு கொடுத்துவிட்டேன். அதனால் நீ என்ன பண்ணுறேன்னா, அந்த இடத்த எனக்கு எழுதி 1 மாதத்தில் கரையம் பண்ணி கொடுத்துட்றீங்க. உங்களுக்கு பணம் வேணும்னா அந்த இடத்துக்கு கூடுதலாக வாங்கி கொடுக்குறேம்மா. இல்லை பணம் வேண்டாம், இடம்தான் வேணும்னா அந்த தரிசு காட்டுக்கு பதிலாக நல்ல வயக்காடே தர்றேன். நீங்க சொல்றதெல்லாம் புரியுதுங்க. நான் இந்த வீட்டுக்கு வாழ வந்தவன், நான் எப்படி உறுதியா சொல்ல முடியும்? சரிம்மா, 1 வாரம் டைம் தரமா. நானே உங்கள் வீட்டுக்கார்ட்ட ஃபோன் பண்ணி விளக்கமாக பேசிவிட்டு அந்த இடத்த எந்த ப்ராப்ளம் இல்லாமல் எனக்கு முடிச்சுதாம்மா. சரிங்க. ஆ அந்த பிள்ளை கிணத்துல விழுந்துட்டாலாம். இவன் தான் குதிச்சு காப்பாத்தினானா. அப்ப 2 பேத்துக்குள்ள ஏதோ எசகு பெசக ஆயிப்போச்சு.
தான் நடந்துக்கிட்டாளா? யோ பொம்பளை, நானே வெக்கத்தை விட்டு கூப்பிடுறேன், என்னையா நீ? நீ வெக்கத்தை வேணாலும் விடு, வேற எதை வேணாலும் விடு, என்னால் அதுக்குள்ளலாம் இருக்க முடியாதா? ஊருக்குள்ள வேற ஆம்பளையா எல்லாம் நினைச்ச என்கிட்ட போய் இந்த மாதிரி. ச்சே, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா? நீ எப்படி வேணா நினைச்சுக்கிட்டு போ, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. இந்த சித்ராவும் சக்கரையும் ஊரை விட்டு ஓடி போக போறாங்களாமே, உனக்கு எதாவது தெரியுமாக்கா? அடியே சுப்புத்தாயி, இந்த சித்ரா 3 மாசம் முழுகாம இருக்காளாண்டி. இந்த வெட்டி பையன் தான் கெடுத்துட்டானா. ஊருக்குள்ள என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா? தெரியும், என் காதுக்கும் வந்தது. அதான் சொல்றேன், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா? இப்போ வேண்டாம், முதல்ல படிப்பு முடியட்டும். படிப்பு முடிஞ்சா நல்ல வேலை கிடைக்கும், அப்புறம் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் சொல்றது சரிதானே? அது வரைக்கும் எனக்காக காத்துட்டு இருப்பேன்ல. சரி, நீ சொன்னா சரியா தான் இருக்கும். படிப்பு முடியட்டும். என்ன இவ்வளோ வர்றா? அது விவகாரமானவளாச்சு, தள்ளிகளி விட்டுருவாளோ? சக்கரை, என்ன? வீட்டு பக்கம் கொஞ்சம் வாங்க, மரம் வெட்டணும். பச்சை மரமா காஞ்சதா? எதுக்கு கேக்குறீங்க? இல்லைங்க, பச்சை மரம்னா கோடாலி வச்சு வெட்டணும், காஞ்சதுன்னா உளியும் சுத்தியலையும் வச்சு பொழக்கணும். 3 வருஷமா காஞ்சுதாங்க இருக்கு, புளியோட வாங்க. சரி வரேங்க. கண்டிப்பா வருவீங்கல்ல? கண்டிப்பா வருவானா? வரட்டும், கோழி அமுக்குற மாதிரி அமுக்கலாம். வீட்டுக்கு வந்து காத்திருந்து காசு வாங்க தெரியுது, திருப்பி கொடுக்கணும் அறிவு இல்ல? ஐயா மன்னிச்சுங்க ஐயா, உங்க பணத்தை 1 மாசத்துக்குள்ள திருப்பி கொடுத்துட்றேன். சோறு தின்ற வாயால தானே சொன்னேன் 2 மாசத்துல திருப்பி தரேன்னு. சார், கண்டிப்பா 1 மாசத்துல திருப்பி கொடுத்துடுறேன். என்னம்மா நீ இன்னும் 1 மாசம் டைம் வேற கேட்குற? ஓ, உன் பொண்ணு சொல்றதுனால தான் போறேன். 1 மாசத்துல பணம் கைக்கு திருப்பி வரலன்னு வையி, உன்னைய கேட்க மாட்டேன், உன் பொண்ணுகிட்ட தான் கேட்பேன். தர முடியலேன்னு வையி, என் வீட்டில் 3 மாதம் வந்து 10 பாத்திரம் தைக்கணும், துணி அலசி போடணும், மாமனை குளிக்க வைக்கணும். 3 மாதம் கழிச்சு உன் பொண்ணு வீட்டுக்கு திரும்பி வரும்போது 3 மாதம் முழுகாமல் இருந்தால் கூட என்னையே கேட்கக்கூடாது, உன் பொண்ணுகிட்ட தான் கேட்கணும். கண்டிப்பா திருப்பி கொடுத்துடுறோம். வரட்டுமா சொல்லும்?